இதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்ட்டாரு. அப்படி இப்படின்ட்டாரு. ஓகே ஓகே சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த அவமானம் அந்த அவமானம் என்ன கண்ணு மட்டும் 2 மட்டும் வச்சு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாரு இப்படியும் நான் இருந்தேன் ஒரு பைஸ்கில் தூக்கி வரல பைஸ்கில் போனதுல தூக்கி வரல கண்ணக்காதே அவங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்குமே போகிறது என்று ஒரு திரும்பி now it's not a good man because of your behavior. நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னா இந்த விஷயம் செய்யணும் தேவையா? தப்பு I very disappointed. Don't you blame me on me. யார் உங்களை blame பண்ணா? யார் உங்களை பழி போட்டா? ஹலோ நீ கிளாஸ் எடுக்கல கவலை இல்லை கிளாஸ் எடுக்கல நீ செஞ்ச சிஸ்டம் சரிக்கணும் எப்படி செஞ்சிருக்கணும். ராஜன் வந்து தேங்க்யூ ராஜுக்கும் அவங்க பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லை. நான் என்எஸ்எஸ் என் பொண்ணு சம்மந்தமே இல்லை. அவங்க தனியாக இருக்கு எனக்கு பண்ணி எப்படி செஞ்சிருக்கணும் ப்ரொடெக்ஷன் கொடுங்க ஒய்ஃப் கேட்டுக்கணும். அந்த அதாவது அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சாங்க நம்மளோட சாஃப்ட்வேர் அவுட்டாக இருக்கணும். இப்போ எப்படி செஞ்சிருக்கணும் எப்படி இருக்கு உங்க சாஃப்ட்வேர் அப்டேட் இல்லை திரும்பி வந்து அது சொல்லிடுமா இல்லையா சொல்லிட்டு தான் கற்றுக் கொடுக்கணும். இல்லை உட்கார வச்சுட்டாரு பரவாயில்ல உங்கள் ஒய்ஃப் கூட்டிட்டு நீங்கள் சொல்லுங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நான் முடிவு பண்ணால் யாரும் கேள்வின்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த 100 ரூபாய் யார் காசு எடுத்துக்கிட்டோம் இன்னும் கொடுக்கல காசு போகல 2 ஹஸ்பண்ட் வச்சுருக்காரு கேட்டாங்க அவங்களாம் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நான் 600 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஃபோன் வச்சுருக்கோம் அவர் தான் பேசுகிறாரு எனக்கு கவலையாச்சுங்க என் ஒய்ஃப் என் மணிக்கு ஏசி அனுப்பிட்டாரு வாட்ஸ்அப் பேசி வாட்ஸ்அப் சொல்லி நான் போய் 2 சாரி கேட்டுருக்கேன் அவங்க. இப்போ இதை யாரு நியமிச்சாங்க ஏன் இப்போ அவங்களுக்கும் சாரி அவங்களுக்கும் மனம் இருக்கும் டல்ஜிக்கும் மனம் இருக்கும். டல்ஜி கேட்ட பேர் அவர் அனுப்பிட்டோம் வெளியாக்கிட்டோம். நான் இப்போ அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன். எனக்கு அதான் எனக்கு நான் இதுக்கு போனால் அதான் கேட்பேன். இப்போ ரொம்ப கூப்பிட்டு செய்வேன் எனக்கு இப்போ ஒரு ரூபா தரணும் ஏன் நீங்கள் என் ஒய்ஃப் அப்படி சொல்லுங்க அவ்வளோதான் அது தான் கேட்பேன். ஏன் என் ஒய்ஃப் சொல்லுங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ப்ராஜர் இருந்ததா அது ப்ராஜர் இல்லைன்னா அப்போ என் பிள்ளையை பார்த்தா உங்கள் மாமாவுக்கு காசு கட்ட சொல்லி சொல்லுவீங்களா? அப்போ என் பையனை பார்த்தா உங்கள் மாமாவுக்கு காசு காசு சொல்லுவீங்களா? அப்புறம் என்னை பார்த்தா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சொந்தக்காரன்னா அவங்க உங்கள் சொந்தக்காரங்க பற்றி சொல்லுவீங்களா? அவங்கள்ட்ட நேரம் போய் பேச மாட்டீங்க. ரோனியை போய் நேரம் போய் பார்க்க மாட்டீங்க. மற்றவங்களால யார்கிட்ட பேச முடியுமோ யாரெல்லாம் நீங்கள் மறக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்ப்பீங்க. உங்களுக்கு பயப்படுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு இப்போ தகுதி இருக்கா 9 மேலே காசு வச்சுருக்கேன் சார். நான் ஒன்றும் சார் எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் ஒன்று உருவாக்கலாம். அதாவது ஓகே ஒவ்வொரு இருக்கணும் சிஓடி போகணும் போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும். அதே வந்து ஓகே ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் ஃபெப்ரவரி நாங்கள் மோட்டர் பார்க்கிங்லாம் செஞ்சுட்டோம். இதெல்லாம் வந்து another parking enough parking to motorbike will be parking over there only. And other than any place like clap and saman or compound will be under the gate.
ஓகே அது மாதிரி போட்டுடலாம். அது சொல்லிட்டு நீ ஒட்டணும், ரெசிடென்ட் குரூப்ல போடணும், எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். அதான் வேலை. நம்ம அடுத்தவங்களோட காசு வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதுல காசு மனுஷன் எதுல வேணாலும் நான் காசு ரொம்ப தொடர்ந்து உனக்கு தெரியும் தானே. நான் யார் காசும் தொடுவேனா? நான் ரொம்ப பயப்படுவேன் காசுல. எங்க அம்மா தம்பி காசு கூட நான் தொட்டதே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இது பாட்டு எடுத்து விளையாடுறது எல்லாம் காசும் எடுத்து எப்படி எழுதியிருக்காரு எல்லாம் கரங்கான மாதிரி எழுதியிருக்காரு. அவர் மூச்சு மாதிரியே நான் சிம்பிளா கேட்பேன். யார் உன் மேல இப்ப தவறு சொன்னா? நான் வந்து தவறா நான் வந்து சொல்லல. நான் ஒரு சிம்பிளா கேட்பேன். என் வைஃப் ஏன் அவ்வளவுதான். உனக்கு எப்படி இருக்கு? இப்ப அவர் வந்து இப்ப ஆளுநருக்கு வச்சு கேட்டேன். அவர் வயசுல அது தேவையா இருக்கா? படம் கொடுத்தல கிளந்தது பார்த்தேன். இனிமே நீ பார்க்கவே மாட்டேன். இனிமே நீ பார்க்கவே மாட்டேன். பார்த்தாலே ஓடி விடுவேன். இவருக்கும் பெரிய ரவுடி இல்லை. ஆனா மரியாதை எங்க போகுது? அந்த மாணவ பத்தி கேட்டுட்டாங்க. அதுக்கு ஏன் தமிழ்நாட்டை தான் காட்டுறாங்க. ரோனி ஏன் கடுப்பாக மாட்டாங்க? அவன் தான் இருக்கான். குடும்பம் நடத்த பிடிக்கல அவனுக்கு. அவனே சிவனேன்னு வேலைக்கு வந்து போயிருக்கான். அவன் இங்கே நோட்டை வச்சு நம்ம நேரம் அங்கே தானே வச்சுட்டு இருந்தான். அவன் இங்கே வச்சுருந்தான் வச்சுட்டு போனான். சரி அவன் அங்கே வைக்கிறான், நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸ்டீல் தான் இவ்வளோ நடக்க பாதை இருக்கேன் தானே வைக்கிறான். அப்போ நீங்கள் என்னைக்கும் என் மட்டையும் மாட்டி விடுறாரு. நீ நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் என்னைக்கும் என் மற்றவங்க என் வைஃப் கேட்கும். ஏன் நான் தான் சொன்னாலும் அவன் கேட்பான். அப்போ நான் வந்து இல்லை நான் சொல்லலன்னு சொன்னாலும் அவன் நம்புவானா? அவன் நம்புவானா? சூப்பர் பீஸா பாருடா. அவனும் கம்மிட்டு நீ கம்மிட்டு இல்லை. நாதன் தான் கம்மி. நாதன் சொல்லுவாங்க சுப்ரா சொல்லியிருப்பாரு. ஏன் நாதன் மட்டும் சொல்லுவாங்க? குரூப்ல போட்டுட்டான் அந்த போட்டோவை. This guy talking more than 3 days, no move the motto and still ignore. So I want to